Hi friends, welcome to Cook with Suku. Taste the magic of Suku's Kitchen. இன்னைக்கு நாம ஒரு சம்மர் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். சுவையான முலாம்பழம் சர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் பாலில் கரைச்சி இதில் சேர்க்க போகிறோம். இந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்க்குறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா இது சேர்த்துக்கலாம், இல்லாட்டி இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க. பாருங்கள், இது மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் தான், பட் இந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்க்குறதுக்காக திரும்பவும் ஒரு முறை நான் கொதிக்க வைக்கிறேன். பாருங்கள், இந்த பால் நல்லா சூடாயிருச்சு. இப்போது இந்த கஸ்டர்ட் பவுடரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணலாம். அடுத்ததாக 4 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். ஸ்வீட்னஸ்க்காக நான் இங்கே கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். சுகர் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம கடைசியாக கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதிச்சு வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பால் எடுத்து நல்லா சில்லுன்னு ஆற வச்சிடலாம். பாருங்கள், இந்த பால் நல்லா ஆறிடுச்சு. அடுத்ததாக நான் ஒரு முலாம்பழத்தை எடுத்து தோல் சீவிட்டு விதைகளை நீக்கிட்டு பாதி பழத்தை இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். மீதி பாதி பழத்தை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசியை வேக வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் சியா சீட்ஸையும் ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்க முலாம்பழத்தை மிக்சியில் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதை இந்த ஆற வச்ச பால் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வேக வச்ச ஜவ்வரிசியையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கட் பண்ணி வச்ச முலாம்பழங்களையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அடுத்ததாக சியா சீட்ஸ்லேருந்து ஒரு 4 டீஸ்பூன் சியா சீட்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் போல் நான் ஐஸ் க்யூப் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுகர் செக் பண்ணிக்கோங்க. வெயில் அறுத்து வரவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்கும். அவ்வளோதாங்க, சில்லுன்னு முலாம்பழ சர்பத் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.